சமணர் சிற்பங்கள் ஆனைமலைக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, சில அரசர்களோட புகைப்படமும் அதை வரைந்த ஒரு ஓவியரும் அதை நம்ம தொல்லியல் துறை எப்படி வந்து அதை புதுப்பிச்சு அதுக்கு வண்ணங்கள்லாம் கொடுத்து அதை எப்படி மாற்றி வச்சிருக்காங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே எந்தெந்த அரசர்களோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவீரர், பார்வதிநாதர், பாகுபலி, அம்பி இவங்களோட ஃபோட்டோலாம் இருக்குது. இதை வரைஞ்ச இவரோட பேர் என்ன, அச்சுநந்தி அப்படின்றவர் சொல்கிறாங்க. அப்புறமேட்டு வந்து இதை வந்து தொல்லியல் துறை வந்து பாதுகாத்து அதுக்கு பெயிண்ட்லாம் கொடுத்து அதை பாதுகாத்து வச்சுருக்கோம். ஸோ அதை பார்க்க நம்ம மேலே போகலாம். வாங்க மேலே. சொன்ன மாதிரி கல்வெட்டு இதில் இருக்குது. சமண சிற்பங்கள் ஆனைமலை. இம்மலையில் உள்ள கிபி 9-10ஆம் நூற்றாண்டுக்கான சேர்ந்த சிற்பங்கள் தான் இதில் இருக்குது. ஸோ நம்ம சொன்னதை வந்து தமிழோட தொல்லியல் துறை எந்த வருஷம்னா 2009ஆம் வருஷம் வந்து இதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு கல்வெட்டு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை ஃபர்தராக மேலே மூவ் பண்ணலாம். ஸோ அங்கே முடிச்சுட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து மேலே போயிட்டுருக்கோம். வாங்க மேலே ஏறலாம். பார்த்தோன்னா வந்து ஒரு மலையில் வந்து ஒரு சிலையை வந்து குறைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிலை என்ன, அதோட வரலாறு என்ன அப்படின்றத இங்கே இடத்த சேர்ந்த ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம மதுரையில் வரலாற்று சிறப்புமிக்க யானைமலையில் இருக்கோம். இந்த யானைமலை சுற்றி நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்திருக்க இடம் வந்து சமணர் குகை. சமண சிற்பங்கள் பார்த்தீங்களா, சமண முனிவர்கள், நம்ம சமண தீர்த்தங்கரர்கள் 24 பேர். அதில் வந்து முதல் தீர்த்தங்கரர் வந்து ஆதிநாதர், ஃபஸ்ட்டு தீர்த்தங்கர். இவர் வந்து 23ஆவது தீர்த்தங்கரர் தான் நமக்கு பார்சுவநாதர். இந்த 5 தலை நாகத்தில் இருக்கார், நாகமேல இருக்கார், அவர் தான் தர்ணேந்திரன். அவர் ஒரு தன்னுடைய கணவருக்கு இது ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு வஜ்ர கொடையை நீட்டுறாங்க. இது வந்து இந்த பார்த்தீங்களா 2 பக்கமும் வாய் மேலே இதில் ஒரு தண்டத்தை தூக்கின மேலே கொடுத்துரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். மேலே தெரியுதா, மேலே இருக்கு ஒரு குழந்தைய தூக்கிட்டு குடும்பத்தில். இப்போ நம்ம வந்து 2வது வந்து பாகுபலி ஆதிநாதருடைய மகன் பாகுபலி. சுந்தரி பிராமி சகோதரிகள் பாகுபலிக்கு பரதன் பாகுபலி அண்ணன் 2 பேர். இந்த சுந்தரி பிராமி இவங்க இந்த காலிலெல்லாம் கொடி சுற்றின மாதிரி இருக்கா. ஆமாம், அதெல்லாம் கடுமையான தவம் பண்ணும்போது அந்த காலெல்லாம் கொடி சுற்றி அவருக்கு ரொம்ப திறமையான ஒரு பார்த்தீங்கன்னா சிற்பங்களை செதுக்கி இதை வந்து சுண்ணாம்பு தான் பூசி வண்ணம் தீட்டி. இது இப்போ ரீசெண்டாக புதுப்பிக்கப்பட்டதா இல்லைனா வந்து ஏற்கனவே மூலிகை வண்ணம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்ட ஓவியங்கள் தான். இதில் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு தெரியும். குத்து விளக்கு, சாமரம், துருவாச்சி. இது வந்து இந்த ஸ்டெப்பில் தண்ணி வெளியே வர்றதுனால, மழை தண்ணி வெளியே வர்றதுனால இது மட்டும் முழுமையாக நமக்கு கிடச்சிருக்கு. மற்ற இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்குது. தலைக்கு மேலே இருக்கா அந்த கலரு எல்லாம் இருந்தது தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்றைக்கி வந்து அது வெயிலுக்கும் மழைக்கும் ஊறி கிளாஸாக அழிஞ்சிருச்சு. இதில் வந்து நமக்கு முழுசாக கிடைக்குது. இந்த அம்மன் வந்து தர்மதேவி, இவங்க வந்து அம்பிகா. உச்சி தோலில் கிளி இருக்கா, தோலில் கிளி இருக்கு. நாகத்தில் இருக்காங்களா 2 பக்கமும். ஆமாம், நாகர்கள் இந்த மாதிரி சிற்பங்கள் வடிச்சிருக்காங்க. இந்த பாறை வந்து அன்னைக்கு உருண்டு வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரளயம் நடந்திருக்கு. அப்போ உருண்டு வந்து மேலேருந்து உருண்டு வந்து அந்த தலையிலேருந்து 2ஆ உடஞ்சி அப்படியே வந்து இப்படியே தலையில் இருக்குது. இது அவங்க வந்து இந்த இடத்த வந்து அவங்க பயன்படுத்திருக்காங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச குகைத்தலம் தான். புரியுது. மேலே நீங்கள் பார்த்தது வந்து சமணர் கற்படுக்கைகள். அது கிபி 1ஆம் நூற்றாண்டு. அது வந்து அந்த கல்வெட்டுகள் பார்த்தீங்களா, கல்வெட்டுகள், அதாவது தமிழ் கல்வெட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வட்டெழுத்து கல்வெட்டுகள், நம்மளுடைய முன்னோர்களுடைய தமிழ். இது பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ். அந்த மேலே பார்த்தீங்கல்ல தமிழ் கல்வெட்டுகள், அதுக்கு அடுத்து இது இந்த வடிவத்தில் வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம அப்படியே வந்து இன்றைக்கி வந்து எளிய வடிவத்தில் தமிழ் எல்லாம் படிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது நடுவில் வந்து கிரந்த எழுத்துக்கள். இது வந்து கிரந்தமும் ஒட்டருக்கும் கலந்துருக்கும். அது தமிழ்.
நீங்கள் மேலே பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கா. தமிழ் கிரந்த வட்டெழுத்து யானைமலையில் மதுரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் 2 இடம் தான். ஒன்று யானைமலையில், 2வது யோக நரசிங்க பெருமாள் தமிழ் கிரந்த வட்டெழுத்துக்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பாதுகாத்து அந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டனா இந்த இடத்துல இதை பாதுகாத்து இன்றைக்கி தொல்லியல் துறையில் பணி வழங்கியிருக்காங்க. சிறப்பாக செய்யணும். நீங்கள் வருங்காலத்தில் நீங்களும் வந்து இதெல்லாம் சிற்பங்களை பார்த்தோம். இங்கே வந்து ஒரு பழமையான ஓவியங்கள் இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதுபோக இங்கே வந்து இந்த இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக மதுரையே பார்க்கலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க போகிறது வந்து அவங்க கழுவம் மருந்து அரைச்ச இடம். மக்களுக்கு மருத்துவம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வைத்தியம் பண்ணியிருக்காங்க. இது வந்து மழை காலத்திலேயே தங்குவதற்குரிய இடமா அமைஞ்சிடும். அவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல இருக்கலாம். காலையில் கனகனன்னு இருக்கும், நைட்டில் கனகனன்னு இருக்கும், காலையில் தான் ஐஸாக இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுடைய தொழில் துறை எச்சங்கள். இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் சில பேர் வந்து முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. இனிமேல் இதை செய்யக்கூடாதுன்னு தான் நம்ம இந்த இடத்துல ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம். இந்த குகைக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு தியான குகை. அப்படியே மேலே வாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு தியான குகைக்கு இந்த இடத்துல இதுக்கு மேலே போனோம்னா நம்ம மதுரையை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பழமையான ஓவியம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள். தாமரை தண்டு இருக்குல்ல, அதைத்தான் உணவாக எடுத்துப்பாங்க அந்த காலத்தில். ஆமாம், பசிக்காது, நல்ல ஒரு ஆரோக்கியம். அந்த இயற்கையான சுனை நீர் கிடச்சிச்சு. இது வந்து இந்த மலை வந்து யானை மலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 916 அடி உயரம். 916 அடி உயரம். மேலே வந்து சமணர் படுக்க, யானைக்கண்ணு சொன்ன அந்த காது பகுதியில் பறவைகள் சரணாலயம். அதுக்கு மேலே உச்சிக்கு போகணும். உச்சியில் தலை, அதுக்கு மேலே தீபம் போடுற இடம், அங்கே தேசிய கொடி, இப்படி நிறையா விஷயங்கள் இன்னும் போய்கிட்டே இருக்கும்.